என்னவளே 19. 2 நாட்களாக ஏதோ சொல்ல முடியாத மனப்போராட்டத்தில் இருந்தவன் அதை போக்கிக் கொள்வதற்கு என்று இந்தியாவிற்கு வந்தானோ என்னவோ. மதுரை விமான நிலையத்தில் இறங்கியவன் அந்த நம்பருக்கு சாதாரண அழைப்பு போகாமல் இருக்க வாட்ஸ்அப் காலருக்கு அழைப்பு விடுத்தான். எடுத்து பேசினார் ஏழுமலை. அந்த எண்களை பார்த்தவுடனேயே அவருக்கு தெரிந்துவிட்டது அது பிருத்திவியிடம் இருந்துதான் வந்திருக்கிறது என்று. சொல்லுங்க பிருத்திவி சார் என்று அவரின் குரல் சற்று பவ்யமாகவே ஒலிக்க, சார் நான் மதுரை ஏர்போர்ட்டில் இருக்கேன், எப்படி வரணும் என்று நேரடியாக கேட்டான் பிருத்திவிராஜ். நீங்கள் அங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் வந்து உங்களை அழைச்சிட்டு போகிறேன் என்று அவரிடமிருந்து பதில் வந்திருக்க, சற்று நேரம் மதுரையின் ஏர்போர்ட் உள்ளேயே லாபியில் அமைதியாக அமர்ந்திருந்தான். அவனுக்கு எதிரில் ஒரு அழகான குடும்பம் அமர்ந்திருந்தது. அவர்களும் வாகனத்திற்காகத்தான் காத்து கொண்டிருப்பது போலத்தான் தோன்றியது. அந்த சிறுவன் தன் கையில் உள்ள விளையாட்டு கார் பொம்மையை வைத்துக்கொண்டு, எப்பமா நம்ம கார் வரும் என்று தன் அன்னையின் மடியில் படுத்தபடியே கேட்க, வந்துடு கண்ணா என்று அந்த குழந்தையின் தலையை வருடியபடி கூறிக்கொண்டிருந்தாள் அந்த தாய். அந்த சிறுவனின் தலை தாய் மடியிலும் கால் தந்தையின் மடியிலும் இருக்க, ஒரு நிமிடம் இவனின் கண்களில் ஏக்கம். இதுபோல ஒரு வாழ்வு தனக்கு ஏன் கிட்டவில்லை என்ற பரிதவிப்பு. அவன் அன்னை மடியில் படுத்த ஞாபகங்கள் அவனுக்கு நிழல் போல இருந்தாலும் தந்தை மடி என்பது அவனுக்கு நீங்காத சொப்பனமாகவே இருந்துவிட்டிருந்தது. அவர் கடைசி ஆசை என்று கூறியதை தான் நிறைவேற்றி இருக்க வேண்டுமோ? அவர் தன்னை தவிக்க விட்டது போல தான் அவரை பழிவாங்கிவிட்டோமோ? ஏதோ சிந்தனையில் சுழலில் சிக்கிக்கொண்டு அவன் தவிக்கும்போது ஏழுமலையிடமிருந்து அழைப்பு வந்தது. பிருத்திவிராஜுக்கு ஏழுமலையை சுத்தமாக அடையாளம் தெரியவில்லை. ஆனால் அவர் சரியாக அவனை கண்டறிந்து எதிரில் வந்து நின்றார். பிறகு அவர் அவனை அழைத்து கொண்டு சென்றது அவர்களின் பூர்வீக வீட்டிற்குத்தான். அந்த பாதைகளோ அந்த வீட்டின் அருகில் வந்த பிறகு கூட அந்த வீடோ அவனுக்கு ஞாபகத்தில் எழவே இல்லை. யோசனையாகவே அமைதியாக அமர்ந்து வெளியில் பார்த்து கொண்டே வந்திருந்தான். ஒரு பெரிய வாசலில் வாகனம் வந்து நிற்கவும், கேட்டின் உள்ளே மகிழுந்து நுழைவதை பார்த்து மகிழுந்தின் முன் கண்ணாடி வழியாக வீட்டின் முன் வாசலை நோக்கினான். ஏதோ அவன் நினைவலைகளில் மங்கலாக தெரிந்த அந்த வீட்டின் முன்வாசல் அவனை வரவேற்றது. சற்று ஊன்றி கவனித்த பிறகுதான் அது தன்னுடைய தாயுடன் வாழ்ந்த கடைசி ஞாபகங்களில் அவன் நினைவலைகளில் எழுந்து நின்றது. சற்றென்று தன்னை மீட்டு கொண்டவன் ஏழுமலையின் புறம் திரும்பி, இங்கே எதுக்கு சார் என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? இங்கே வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை என்று அவன் கூற, பிருத்திவி சார், உங்கள் அப்பாவோட தண்டனை காலம் 2 மாதத்துக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு. ஆனால் அவர் படுத்த படுக்கையாக இருந்தார். அவரோட பேச்சுக்கள் எல்லாம் அப்போவே நின்றுடுச்சு. நோயின் தாக்கத்தினால ரொம்ப மோசமான நிலையில் இருந்தார். இங்கே தான் 2 மாதம் வச்சுருந்தோம். அவரோட கடைசி ஆசையை அவரால் சொல்ல முடியாமல், கைகளையும் அசைக்க முடியாமல் ரொம்ப தவிச்சார். அவர் உங்களை பார்க்க விரும்புகிறாருன்னு தான் என்னால் புரிஞ்சுக்கல முடிஞ்சுது. உங்ககிட்ட அன்னைக்கு ஃபோனில் பேசினது கூட அவர் கேட்டுக்கிட்டதுனால தான். நீங்கள் சொன்ன பதிலுக்கு அவர் கண்ணில் இருந்து நீர் வர ஆரம்பிச்சிடுச்சு என்று அவர் கூறிக்கொண்டிருக்க, அவன் முகத்தில் எந்த சலனமும் இல்லை. பேசிக்கொண்டே அவர்கள் வாசலை அடைந்திருந்தனர். வீடு திறந்துதான் இருந்தது. உள்ளே ஆள் நடமாட்டம் இருப்பது போல தெரிந்தது. புருவ முடிச்சுடன் அவன் வாசலிலேயே தேங்கி நின்றான். அவர் உள்ளே காலை எடுத்து வைத்துவிட்டு திரும்பி அவனை பார்த்தார். உள்ள வாங்க பிருத்திவிராஜ் என்று அழைத்தார். இல்லை வேண்டாம், அவரோட பாடி என்ன பண்ணீங்க அதை சொல்லுங்க. இன்னும் வச்சிருக்கீங்களா இல்லை என்று அவன் கேள்வியாக நிறுத்த, அதை அவர் முடித்தார். நேற்று அவருக்கு வேண்டிய சம்பிரதாயங்களை எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு பிருத்திவி சார். ஒரு நாள் உங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணோம். அதுக்கு மேலே உங்கள் அப்பாவோட உடம்பு தாங்காது. ஏற்கனவே நோயில் பாதி நாள் படுத்த படுக்கையாக தான் இருந்தார். அதனால் நேற்று தான் அவருக்கு வேண்டிய காரியங்களை செஞ்சு முடித்தோம் என்று ஏழுமலை கூற, அவருக்கு ஈம காரியங்களை யார் செஞ்சது என்று கேட்டான் அவன். உங்கள் சித்தப்பா மிஸ்டர் கதிரேசன் தான் செஞ்சார். அவரின் பெயரை கேட்டதுமே அவன் முகம் சுருங்குவதை ஏழுமலையால் கணிக்க முடிந்தது. அவனுக்கு பிடித்த அவனுடைய பாசமான அந்த பூங்கொடி சித்தியை அவர் அடித்த நினைவு அவன் நெஞ்சில் பசுமரத்தாணி போல பதிந்திருக்க, அந்த ஞாபகங்கள் இப்பொழுது அவன் கண்களில் முன்பு நிழலாடியது. அப்பொழுது அது என்னவென்று புரியாவிட்டாலும் இப்பொழுது அவனுக்கு தெளிவாகவே புரிந்திருந்தது.
அவர் அடித்த மறுநாள் அவன் சித்தி இறந்திருந்தாள். அவர் அடித்தே கொன்றாரா இல்லை வேறு ஏதாவது நடந்திருக்குமா என்றெல்லாம் அவனுக்கு தெரியாது. ஆனால் சித்தியை கொடுமைப்படுத்தியவர் என்ற நினைவு மட்டும்தான் அவன் நெஞ்சில் நின்றது. ஹோ என்று ஒற்றை சொல்லுடன் நிறுத்தி கொண்டவன் தன் பாதச்சுவடுகளை திரும்பி முன்வாசலை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். அவன் உள்ளே வராமல் வெளிவாசலை நோக்கி செல்வதை கவனித்த ஏழுமலை அவன் பின்னோடு ஓட்டமும் நடையுமாக வந்தவர், என்ன சார் உள்ளே வராமல் போறீங்களே, உங்கள் அப்பாவை தான் பார்க்க முடியல, அட்லீஸ்ட் உங்கள் சித்தப்பாவையாவது பார்த்துட்டு போகலாம்ல என்று கேட்டார். அவரின் முகத்தை சலிப்பாக பார்த்தவன், நீங்கள் 2 நாள் முன்னாடி கால் பண்ணும்போது நான் எங்கள் அப்பன் சொல்கிற அந்த ஆளையே பார்க்க விரும்பலை, இப்போ இவனை மட்டும் பார்க்க விரும்புவேன்னு நினைக்கிறீங்களா என்று கேட்டபடி நடக்க ஆரம்பித்து விட்டான். வாகன சத்தத்தை உணர்ந்தே உள்ளே அமர்ந்திருந்த கதிரேசன் யாரோ வந்திருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டு வேலையாட்களை பார்க்க சொல்லி இருக்க அவர்கள் வக்கீல் வந்து சென்றதாக கூறினார்கள். அவர் உள்ளே வருவார் என்று காத்திருந்தவனுக்கு அவர் உள்ளே வராமல் திரும்பி அவசரமாக செல்வதை பார்த்தவர் எழுந்து வெளியில் வர ஆரம்பித்தார். அங்கு யாரோ ஒரு இளைஞனிடம் அவர் பேசிக்கொண்டிருப்பதும் அதற்கு அவன் பதிலளித்து கொண்டிருப்பதும் பார்த்தவர், யார் இவன் என்ற யோசனையுடன் அதை கவனிக்க ஆரம்பித்தார். அவர்கள் சற்று தொலைவில் இருந்ததால் அவர்களின் பேச்சு இவர் காதுக்கு கேட்கவில்லை. அதன் பிறகு அந்த இளைஞன் வாசல் கேட்டை திறந்து கொண்டு வெளியில் செல்ல ஆரம்பித்து விட்டான். அவன் கைகளில் இருந்த பேகை அவன் வேறு எங்கிருந்தோ வந்திருக்கிறான் என்பதை கதிரேசனுக்கு உணர்த்தியது. சற்று நேரத்தில் வேகமாக அவன் அருகில் வந்த ஏழுமலை, சார் சொல்ல கேட்காம உங்கள் அண்ணன் பையன் போயிட்டாரு என்று கூறினார். ஓ, இவன்தான் அண்ணன் மகனா என்று எல்லல் அவர் முகத்தில் படர அதை கவனித்து கொண்டிருந்த ஏழுமலைக்கு சற்று கடுப்பாகத்தான் இருந்தது. என்னதான் ஒரு வக்கீலாக அவர்களின் சொத்து பொறுப்புகளை பார்த்து கொண்டாலும் அவர்களுக்கு என்று நீதிமன்றத்தில் வழக்காடினாலும் அவர்கள் செய்த குற்றங்கள் அவரையும் முகம் சுளிக்க வைத்திருந்தது. ஆனால் கடமைக்கு என்று அவர் செய்து கொண்டிருக்க சிறு வயதில் பார்த்த பிருத்திவியை அவனுடைய தாய் மாமனுடன் சேர்த்து பார்த்துவிட்டு வந்த பிறகு அவனின் மீது நல்ல மதிப்பு ஏறி இருந்தது, இவர்கள் குடும்பத்தில் இப்படி ஒருவன் என்ற ரீதியில். அதன் பிறகு அவர் அலைபேசியின் மூலமாக அழைத்தது அமுதவாணனின் கடைசி ஆசையை நிறைவேற்றுவதற்காகத்தான். ஆனால் அவனிடம் எந்த எதிர்வினையும் இல்லை. அதன் பிறகு அவர் அழைத்தது அவனின் தந்தை இறப்பை தெரிவிப்பதற்காக. வீடு வரை வந்தவன் உள்ளே யார் இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டு வாதம் புரிந்துவிட்டு வெளியில் சென்றுவிட கதிரேசனிடமும் பட்டும் படாமல் பிருத்திவிராஜ் பற்றி கூறியவர் தன் வாகனத்தை எடுக்கச் சொல்லி டிரைவரிடம் கட்டளை பிறப்பித்துவிட்டு பிருத்திவியை தொடர முற்பட்டார். சற்று தொலைவில்தான் அவன் நடந்து கொண்டிருந்தான். இங்கே அந்த பகுதியில் அனைவரும் வீட்டில் வாகனங்களை வைத்திருக்க ஆட்டோ, கால் டாக்ஸி என்பதெல்லாம் அங்கு கிடைக்காது என்பது ஏழுமலைக்கு நன்றாகவே தெரியும். அது சற்று வசதி படைத்தவர்கள் வாழும் இடம்தான். அவன் அலைபேசியை பார்த்து கொண்டே இலக்கில்லாமல் அங்கே நடந்து கொண்டிருக்கிறான் என்பதை உணர்ந்தவர் அவன் அருகில் வந்து வாகனத்தை நிறுத்தி, பிருத்திவி சார், நீங்கள் எங்கே போகணும்னு சொல்கிறீங்களோ சொல்லுங்க, வாங்க, அங்கேயே நான் உங்களை கொண்டு போய் விட்டுடுறேன் என்று கூறினார். நின்றவன் ஒரு நிமிடம் சலிப்பாக அவரை பார்த்துவிட்டு மீண்டும் நடக்க ஆரம்பித்தான். தயவு செஞ்சு காரில் ஏறுங்க சார், இங்கே கால் டாக்ஸி, ஆட்டோ எல்லாம் கிடைக்காது, எங்கே போகணும்னு நீங்களே சொல்லுங்க, அங்கே கொண்டு போய் நானே விட்டுடுறேன் என்று மீண்டும் ஏழுமலை கூற தான் எதற்காக இங்கு வந்தோம் என்று அவனுக்கு புரியாத நிலையில்தான் வந்து நின்று விட்டான். ஆனால் ஏனோ சொந்தங்கள் என்று அவனுக்கு இருக்கும் யாரையும் பார்க்க அவனுக்கு விருப்பமில்லை. எந்த சொந்தங்களும் அவனுக்கு தேவையில்லை என்றே தோன்றியது. அவனுக்கு அவனுடைய தாய்மாமனின் குடும்பம் மட்டுமே போதும் என்றே தோன்றியது. அவர் வாகனத்தில் இருந்தும் இறங்கி அவனிடம் வந்து கெஞ்சி கொண்டிருக்க வேறு வழியில்லாமல் சரி என்று தலையசைத்தவன் அவருடைய வாகனத்தில் ஏறி அமர்ந்தான். எங்கே போகணும் என்று டிரைவர் கேட்டதற்கு, ஏர்போர்ட்டுக்கு போங்க என்றான் பிருத்திவிராஜ். அதற்குள் ஏழுமலை, சார், உங்கள் அப்பாவை புதைச்ச இடத்தையாவது நான் காட்டிடுறேனே, இப்போ உங்களுக்கு பார்க்கணும்னு தோணாமல் இருக்கலாம், பிற்காலத்தில் தோன்றினா அந்த நாள் வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேன்னு சொல்ல முடியாது என்று அவர் சற்று இறங்கிய குரலில் கூற யோசனையாக காரின் உள்ளே அப்படியே அமர்ந்திருந்தவன், சரி போங்க என்றான். அதன் பிறகு அவர்கள் சென்றது மயானத்திற்குத்தான். அங்கே வந்தவுடன் அவரை எங்கே தகனம் செய்தார்களோ அந்த இடத்தை காட்ட அங்கு அதற்கு மேலே ஒரு கட்டிடம் எழுப்பப்பட்டு இருப்பது தெரிந்தது. இவர் என்னத்தை சாதிச்சு கிழிச்சிட்டார்னு இவருக்கு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க என்ற எண்ணம்
அவன் மனதில் தோன்றாமல் இல்லை. அந்த கட்டிடத்தின் மேலேயே அவர் பெயர், பிறப்பு, இறப்பு என்று எழுதப்பட்டிருந்தது. சற்று நேரம் அமைதியாக நின்றவன் திரும்பி ஏழுமலையை பார்த்து, சரி சார், கிளம்பலாம். என்னை ஏர்போர்ட்டில் விட்டுடுங்க, நான் திரும்பி ஊருக்கு போயிடுறேன் என்று கூறினான். நான் ஜெர்மனியில் இருக்கிறத தயவு செஞ்சு இவரோட தம்பிக்கிட்ட சொல்லாதீங்க என்று அந்த கல்லறையை சுட்டி காட்டி கூறினான். அதிலேயே அவன் தனது தந்தையை தந்தை என்று, தனது சித்தப்பாவை சித்தப்பா என்றும் அழைக்க விரும்பாதது அவருக்கு நன்றாகவே புரிந்தது. சார், உங்கள் அப்பா உங்ககிட்ட ஒப்படைக்க சொல்லி என்கிட்ட கொடுத்த பொருள் ஒன்று என் டிக்கியில் தான் இருக்குது. நீங்கள் வந்திருக்கீங்கன்னு உங்ககிட்ட ஒப்படைச்சிடாமல என் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் என்றார் ஏழுமலை. எனக்கு எதுவும் வேணாம் சார், அதை எடுத்துகிட்டு போய் அவரோட அறையிலேயே வச்சிடுங்க, நான் அதை பார்க்க விரும்பலை என்றான் மகன். சார், கடைசியாக உங்கள் அப்பா உங்ககிட்ட ஏதாவது பேசணும்னு நினச்சிருப்பாரு. அவர் சொல்லணும்னு நினச்சதை தான் எழுதியிருக்காரு. உங்களுக்கு அவர் மேலே கோபதாபங்கள் இருக்கலாம், ஆனால் கடைசி நேரத்தில் ஒரு மனுஷனோட கடைசி ஆசையை சொன்னால் நிறைவேற்றுறது மனிதாபிமானம் உள்ள எந்த மனுஷனோட கடமை இல்லையா என்று அவர் பொறுமையாக கூற, மீண்டும் யோசித்தவன், எனக்கும் அந்த வீட்டுக்குள்ளே போக விருப்பம் இல்லை, நான் வாசல்லே இருக்கேன், நீங்கள் கொண்டு போய் அவரோட அறையில் வச்சுட்டு வந்துடுங்க, எனக்கு எப்பயாவது தேவைப்பட்டுச்சுன்னா நான் பார்த்துக்கிறேன் என்றான். சரி என்று தலையாட்டியவர் அதே போல செய்தார். அவர் மீண்டும் அந்த வீட்டிற்கு செல்லும்போது கதிரேசன் வீட்டில் இருந்திருக்கவில்லை. அது அவர்களுக்கு வசதியாக போக, ஆனாலும் பிருத்திவிராஜ் உள்ளே வரவில்லை. அங்கேயே நிற்க ஏழுமலைதான் அமுதவாணினின் அறைக்கு சென்று அவரின் கடைசியாக தன் மகனிடம் ஒப்படைக்கச் சொன்ன பெட்டியை அவர் அறையில் சற்று பதுங்கும் நிலையில் வைத்துவிட்டு அதை பற்றி கதிரேசனிடமும் கூற வேண்டாம் என்று வேலைக்காரர்களிடம் சொல்லிவிட்டு திரும்பினார். ஜெயிலில் இருந்து கதிரேசன் திரும்பி 2 மாதங்கள் ஆகிறது. அவருக்கு வேலைக்காரர்களை நியமித்து கொடுத்தது ஏழுமலைதான். அதனால் அவர்கள் எல்லாம் கதிரேசனை விட ஏழுமலைக்குத்தான் தெரிந்தவர்கள். அவருக்குத்தான் விசுவாசமாக இருப்பார்கள். அமைதியாக தலையை இசைத்து அதை கதிரேசனிடம் சொல்லாமல் மறைத்தும் இருந்தனர். அதன் பிறகு அவன் மதுரை விமான நிலையத்தை அடையும் போது மாலையாகி விட்டிருக்க டெல்லிக்கு சென்று அதற்கு அடுத்த விமானம் அடுத்த நாள் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. டெல்லி செல்லும் விமானமும் விடிய காலையில் இருக்க வேறு வழியில்லாமல் அன்று இரவு அங்கேயே ஹோட்டலில் தங்கி கொள்வதற்கான ஏற்பாடுகளை ஏழுமலையே செய்திருந்தார். ஹோட்டல் அறைக்கு சென்றவனுக்கு தான் எதற்கு தான் இங்கு வந்தோம் என்று எண்ண தொடங்கிவிட்டான். தந்தையின் இறப்பில் கவலை இல்லை. அந்த இடத்தை பார்க்கும்போது அழுகை வரவில்லை. பின் எதற்காக தான் இங்கே வந்தேன் என்று அவனுக்கு அவனே கேள்விகள் கேட்டுக்கொண்டு அமர்ந்திருக்க, அது விதியின் வசத்தால் என்று அவன் உணராமல் தான் போயிருந்தான். அவன் உணரவில்லை என்றால் என்ன, அதை உணர்த்துவதற்கு விதி அழகாக காத்து கொண்டிருந்தது கதிரேசனின் வடிவில். ஹோட்டல் அறையில் சென்று அமர்ந்தவனுக்கு ஏதோ சூன்யமாக இருந்தது. தான் இந்தியாவிற்கு வந்திருக்கவே கூடாது என்ற எண்ணம் வலுக்க ஆரம்பித்தது. அன்றைய இரவே அவனுக்கு ஒரு 10 இலக்க அலைபேசி எண்ணிலிருந்து அழைப்பு வர, எடுத்து பார்த்தவன் யார் என்று தெரியாத போதிலும் அட்டன் செய்து காதற்கு கொடுத்தான். நான் வெளியே நிற்கிறேன், கொஞ்சம் கதவை திறக்க முடியுமா என்று பேசிய குரல் யாருடையது என்று அவனுக்கு சற்றும் விளங்கவில்லை. ஹலோ என்ற வார்த்தை இல்லை. தன்னை பற்றி அறிமுக படலமும் இல்லை. எதிர்முனையில் யார் என்ற கேள்வியும் இல்லை. கதவை திற என்று கட்டளை பிறப்பிப்பது போல மொட்டையாக பேசியவர் யார் என்று புரியாமல் விழித்தான் பிருத்திவிராஜ். யார் நீங்க? எங்கே நிற்கிறீங்க? ஐ திங்க் ராங் நம்பர்னு நினைக்கிறேன் என்றான் அவனும். ராங் நம்பரா இல்லை ரைட் நம்பரானு நீ கதவை திறந்தா தெரிஞ்சிட போகுது என்று அந்த குரலில் இன்னுமே நக்கல் இருப்பது போல அவனுக்கு தோன்ற யோசனையுடன் எழுந்து அமர்ந்தவன், வெளியே இருக்கீங்களா? எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்க என்றான். அந்த ஹோட்டலின் பெயரையும் அந்த அறை எண்ணையும் சரியாக எதிர்முனையில் இருந்தவன் கூற, அது கண்டிப்பாக ஏழுமலை இல்லை, அவரை தவிர தான் இங்கு இருப்பது வேறு யாருக்கு தெரிய வாய்ப்பில்லையே என்று யோசித்தவன் இப்பொழுது சென்று கதவை திறந்தான். அங்கே நின்று கொண்டிருந்தவரை சற்றென்று அவனுக்கு அடையாளம் தெரியவில்லை. நிறைய மாற்றங்கள் முகத்தில் தெரிந்தாலும் சற்று ஊன்றி கவனிக்க ஆரம்பித்ததும் அவனுக்கு விளங்க ஆரம்பித்து விட்டது. அதற்குள் அந்த மனிதன் அவன் அறையினுள்ளே நுழைந்திருந்தார். இங்கே எதுக்கு வந்தீங்க? உங்களை பார்க்கவோ இல்லை பேசவோ நான் விருப்பப்படலை என்று பிருத்திவிராஜ் கூற, ஹோ என்னப்பா இந்த சித்தப்பாவை கண்டுபிடிச்சிட்டியா என்று கேட்ட கதிரேசனை
சலிப்பாக பார்த்தான் பிருத்திவிராஜ். ஒரு நிமிடம் கண்களை மூடி தன்னை சமன் செய்தவன், சித்தப்பாவா? அது யார்? நீங்கள் இங்கே எதுக்கு வந்தீங்கன்னு முதல்ல சொல்லுங்க. நான் உங்களை பார்க்க விரும்பலன்னு கிளியராக அந்த அட்வொகேட் கிட்ட சொல்லியிருந்தேன். அவர் எதுக்கு உங்களை இங்கே அனுப்பி வச்சிருக்கிறாருன்னு தெரியலை என்றான் அவன். அவன் எங்கே அனுப்புனா? நான் அதான் அவனை மிரட்டி உருட்டி உன் அட்ரஸை வாங்கிட்டு வந்தேன். எங்கள் வீட்டுக்கு வாரிசாக எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன், அது நீ மட்டும்தான். உன்னை பார்க்கணும்னு இந்த சித்தப்பாவோட மனசு துடிக்குது, அதான் பார்க்க ஓடி வந்துட்டேன் என்று குரலில் சற்று குலைவாகவும் உருக்கமாகவும் பேசி கதிரேசன் நிறுத்த, பெருமூச்சு இழுத்து விட்டவன், பார்த்துட்டீங்களா, கிளம்புங்க என்றான். அவனும் இலக்கம் இல்லாத குரலில். கதிரேசனும் சற்று அதை கண்டு கொள்ளாமல், உன் பேருக்கு ஏற்ற மாதிரி ராஜாவாட்டம் தான் இருக்க, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. இந்த நிலையில் உங்கள் அப்பாவுக்கு உன்னை பார்க்க கொடுத்து வைக்கல பாரு. உங்கள் அம்மாவோட அழகும் அப்பாவோட அழகும் சேர்ந்து உனக்கு கிடச்சிருக்கு. எந்த இளவரசியை சிறப்பிடிச்சிட்டு போக போகிற என் ராஜகுமாரா என்று அவர் நிறுத்த, நீங்கள் முதல்ல கிளம்புங்க என்றவன் குரலில் பொறுமையை தேக்கி வைத்து பேசுவது கதிரேசனால் உணர முடிந்தது. உங்கள் அப்பாவோட சொத்து வேணாம்னு சொல்லிறியாமே, ஏன் என்று கேட்டார். ஹோ, அப்போ இதுக்கு தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்களா? எனக்கு அது வேணாம், தாராளமாக எழுதி கொடுக்குறேன், வாங்கிட்டு போயிருங்க, எனக்கு எதுவுமே வேண்டாம் என்றான். ஆனால் உங்கள் அப்பா தான் உனக்கு அந்த ரைட்ஸையே கொடுக்கலையாமே. நீ சொத்து வேணாம்னு சொன்னால் உடனே அவர் உன் சொத்தை ஃபுல்லாக உனக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கு எழுதி வச்சிட்டாரு. உன்னால் அதை அனுபவிக்க மட்டும்தான் முடியும், விற்கவோ இல்லை மற்றவங்களுக்கு மாற்றி எழுதி கொடுக்கவோ முடியாது என்று சோகமாக முகத்தை வைத்து கொண்டு கூறினார் கதிரேசன். உஃப் என்று காற்றை வெளியேற்றியவன், அதுதான் தெரியுதில்ல, அப்போ எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்கீங்க என்று கேட்டான் காட்டமாக. அட வேற எதுக்கு? எங்கள் வீட்டில் ஒரே வாரிசான உன்னை பார்க்கறதுக்கு தான். வேற எதுக்கு வந்திருப்பாங்க? என்னோட கஷ்டத்தை தோல் சாச்சு உன் நெஞ்சில் அழுது தீக்கணும்னு ஒரு ஆசை என்று அவன் சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் அவனை கட்டிக்கொண்டு அழ ஆரம்பித்தார். இல்லை இல்லை, அழுவது போல நடித்தார். அவனுக்கு கடுப்பாக இருந்தாலும் அவரின் தோள்களை பிடித்து வலுக்கட்டாயமாக நிறுத்தி வைத்தான். கதிரேசனின் முகத்திலிருந்து எதையும் பிருத்திவியால் கணிக்க முடியவில்லை. புருவ முடிச்சுக்களுடன், இங்க பாருங்க, எதையும் கேட்க நான் தயாரா இல்லை, தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காதீங்க, முதல்ல கிளம்புங்க, அப்புறம் வயசானவங்கன்னெல்லாம் பார்க்க மாட்டேன், உங்களுக்கு தான் அவமானமாக போயிடும் என்றான் சலனம் இல்லாமல். சரி, என்னை பற்றி கேட்க வேணாம், ஆனால் உன் அம்மா மேலே விழுந்து வீண் பழி பற்றி நீ கேட்க வேணாமா என்று கதிரேசன் அவன் நாடியை பிடித்து சரியாக அதில் தன் அம்பை எய்தினான். அவரை பிடித்திருந்த கரம் அப்படியே நின்றது. யோசனையுடன், என்ன சொல்ல வரீங்க என்று கேட்டான். அதுதான் உங்கள் அம்மாவுக்கு நடந்த அநியாயம், அதை பற்றி உனக்கு தெரிய வேணாமா? உங்கள் அம்மாவுக்கு நடந்த துரோகம், அதை பற்றி உனக்கு தெரிய வேணாமா? உங்கள் அம்மா ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, உனக்கு அது புரிய வேணாமா? மகனா அவங்களுக்காக நீ இது வரைக்கும் எதுவுமே பண்ணலை, அவங்களுடைய சாவுக்கு நியாயம் வாங்கி கொடுக்க வேணாமா என்று அவர் அடுக்கடுக்காக ஏதேதோ கேள்விகளை வைத்து கொண்டே இருக்க, அதை நம்பவும் முடியாமல் நம்பாமல் இருக்கவும் முடியாமல் சற்று தடுமாறினான் பிருத்திவி. அவனின் இந்த தடுமாற்றம் கதிரேசனுக்கு போதுமானதாக இருந்தது. இலக்கை நோக்கிவிட்டான். எய்திய அம்பு ஆழமாக சென்றதா என்று பார்க்க வேண்டும், இல்லையென்றால் அடுத்த கணையை உள்ளே இறக்க வேண்டும் என்ற முடிவுடன் அவனையே பார்த்து கொண்டிருந்தான் கதிரேசன். உங்கள் அம்மா இருக்காங்களே, அவங்க ஒரு உத்தமி, பத்தினி, ஆனால் துரோகத்தால் அவங்கள சாகடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்கள் அம்மாவுக்கு அவங்க பண்ண துரோகத்துக்கு வயசான என்னால் எதுவுமே பண்ண முடியலை. நான் ஜெயிலிருந்தே இப்போ தான் வெளியே வந்திருக்கேன். இந்த வயசானவனால் என்ன பண்ண முடியும் சொல்லு என்று கேட்டவரை ஒரு நிமிடம் நிமிர்ந்து ஆழ்ந்து பார்த்தான் பிருத்திவிராஜ். வயதான தோற்றம் அவர் முகத்தில் தெரிந்தாலும் அதை மறைக்க அவர் பெரும்பாடுபட்டிருக்கிறார் என்பது அவர் உடையிலும் அவர் அடித்த ஆர்டையிலும் தெரிந்தது. அவன் முடியின் கருமை நிறத்திற்கு போட்டி போடுவது போல இருந்தது அவரின் தலையில் இருந்த கேசத்தின் கருமை. திடகாத்திரம் என்று சொல்ல முடியாவிட்டாலும் சற்று பூசினார் போன்ற உடல்வாகுடன் இருந்தாலும் உடல்நிலை நன்றாக இருப்பதாகவே பிருத்திவிராஜிற்கு தோன்றியது. எங்கள் அம்மாவுக்கு யார் என்ன பண்ணாங்க என்று கேட்டான் பிருத்திவி. மனதிற்குள் சிரிப்பு இருந்தாலும்
அதை மறைத்து கொண்டு முகத்தை பாவமாக வைத்து கொண்டவர், வேற யாரு, நான் கட்டிக்க இருந்தவளும் அவளோட புருஷனும் தான். அவங்களோட தப்பை மறைக்க அழகாக என் மேலேயும் உங்கள் அம்மா மேலேயும் பழிய போட்டாங்க. எங்களை ஜெயிலுக்குள்ளே அனுப்பிட்டாங்க. இப்போ நிம்மதியாக குழந்தை குட்டி குடும்பம்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. எங்கள் குடும்பம் நிலத்தடுமாறி செதஞ்சு போச்சு என்று பெருமூச்சை வெளியிட்டபடியே பேச்சை தொடர்ந்தார் கதிரேசன். பழிப்பாவத்தை தாங்க முடியாமல் உங்கள் அம்மா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஜெயிலுக்கு போக முடியாமல் எங்கள் அம்மா அங்கேயே இறந்துட்டாங்க. ஜெயிலில் இருக்க முடியாமல் கொஞ்ச நாளில் அப்பாவும் இறந்துட்டாரு. இதோ உங்கள் அப்பாவும் இறந்துட்டாரு. இப்போ நானும் இன்னும் கொஞ்ச நாளில் இறந்துடுவேன். தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைக்காமலே இருக்குது. அவங்க எங்கேயோ நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க என்று அவர் ஏதேது பேசிக்கொண்டே போக பிருத்திவிராஜருக்கு குழப்பமாக இருந்தது. புரியலை, தெளிவாக சொல்லுங்க என்று கேட்டான். தனக்கு பார்த்திருந்த பெண் காதலித்து ஓடி சென்று வேறொருவனை மணந்து கொண்டதாகவும் அதை கேட்ட தன்னை கரம் கொய்த்து பழி வாங்குவதாகவும் தன்னுடைய மனைவியின் இறப்பை குற்றம் சாட்டி தன்னை மட்டுமல்லாமல் குடும்பத்தையே சிறைச்சாலைக்கு அனுப்பி வைத்ததாகவும் அவர் கூறிக்கொண்டே போக அவனுக்கு இதை பற்றி எந்த விஷயங்களும் தெரியாது. இவ்வளவு நாள் தெரிந்து கொள்ளவும் அவன் விரும்பவில்லை. அப்பொழுது அந்த வயதில் அவனுக்கு புரியவில்லை என்றாலும் பெரிதாக ஆகும்போது மற்றவர்களின் பேச்சுக்களில் ஏதோ புரிந்தாலும் அதை அலசி ஆராய அவன் விரும்பவில்லை. சற்று வளர்ந்து விட்ட பிறகு புரிந்தாலும் தன் தாயின் மீது தவறு இருந்திருக்காது என்று நம்பினான். ஏதோ ஒரு சதிவலை அவர்கள் குடும்பத்தையே சிதைத்து விட்டிருக்கிறது என்பது மட்டுமே அவன் நினைத்து கொண்டிருந்தது. இப்பொழுது தன்னுடைய சிறிய தகப்பனார் என்று வந்து நின்று கொண்டு ஏதேதோ கூறிக்கொண்டிருக்கிறார். இது உண்மையா அல்லது பொய்யா? மற்ற யார் என்றாலும் அவன் அதை கருத்தில் கூட கொள்ள மாட்டான். ஆனால் அவனுடைய தாய் என்று வரும்போது அதை பற்றி கேட்காமல் இருக்க அவனால் முடியவில்லை. இரத்த நாளங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்த்து வெடிக்க துடிப்பது போல இருந்தது. அவனுடைய இருதயம் கட்டுப்பாடு இன்றி துடிப்பது போல உணர்ந்தான். தன்னை சமன்படுத்தி கொள்ளவே நேரம் தேவைப்பட்டது. அவன் உடல் மொழியிலும் தள்ளாட்டம் தென்பட்டது. கதிரேசனுக்கே தெளிவாக தெரியும் அளவு இருந்தது பிருத்திவிராஜன் உடல் நடுக்கம். இதுதான் சரியான நேரம் தன்னுடைய அம்பை அவனை நோக்கி ஏய்வதற்கு என்று உணர்ந்தவன், உங்க அம்மா ரொம்ப நல்லவங்க. அவங்க எனக்கு அண்ணி இல்லை, அம்மா மாதிரி. அவ்வளவு அன்பா பார்த்துப்பாங்க என்று தன் வாய்க்கு வந்த பொய்யை அள்ளிவிட தொடங்கியிருந்தான் கதிரேசன். தன் தாயை பற்றி கூறிக்கொண்டிருக்கிறான் என்று உணர்ந்து அவனும் அதை அப்படியே நம்ப ஆரம்பித்தான். எங்க வாழ்க்கையை நல்லா தான் போயிட்டு இருந்தது. எனக்கு வந்தாலே மனைவின்ற பேரில் ஒரு தரித்திரம். அந்த தரித்திரம் பிடிச்சவளால் வந்தது. அந்தஸ்து கூட பார்க்காம எங்கள் அப்பா அவளை எனக்கு கட்டி வச்சாரு. ஆனால் அவளுக்கு அதெல்லாம் தெரியலை. எனக்கே துரோகம் பண்ண பார்த்தா என்றவன் கூறும்போதே, போதும் நிறுத்துங்க என்று பிருத்திவிராஜனிடமிருந்து சற்று அழுத்தமான உயர்ந்த குரல் வர அந்த குரலில் சற்று திடுக்கிட்டு விட்டான் கதிரேசன். ஆனால் அதை முகத்தில் காட்டிக்கொள்ளாமல் பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு பிருத்திவிராஜை பார்த்தார். எப்படி தன் அன்னையை தவறாக சொல்வதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதே போல தன் பாசம் மிகுந்த பூங்கொடி சித்தியை தவறாக சொல்வதையும் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது ஏன் என்று அவனுக்கே புரியவில்லை. ஆனால் சிறிது நாட்களே என்றாலும் பூங்கொடி அவனிடம் காட்டிய அன்பு அதுபோல. நீ என்ன சொல்லாலும் நம்பிட்டு இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது. சித்தியை பற்றி ஒரு வார்த்தை சொன்ன அப்புறம் உன் பல்லெல்லாம் பேத்து உன் கையிலேயே கொடுத்துருவேன். நீ அமைதியாக இங்கேருந்து வெளியே போகிறது தான் உனக்கு நல்லது. நீ என்னை எதுக்கோ யூஸ் பண்ணிக்க பார்க்குறேன்னு எனக்கு தோணுது. யாரோ எனக்கு வேண்டாம், வெளியே போ முதல்ல என்று எழுந்து அரைவாசலை நோக்கி கையை காட்டியபடி உறுத்து விழித்தான். தன்னை உதாசீனப்படுத்தி அவமானப்படுத்தும் பிருத்திவின் மீது கதிரேசனுக்கு கோபம் எழுந்தாலும் இது தான் கோபம் கொள்ளும் நேரமில்லை என்பதை உணர்ந்து தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான் கதிரேசன். இவனுக்கு எப்போதிலிருந்து இறந்த அவன் சித்தியின் மீது இவ்வளவு பாசம் என்று சற்று அதிர்ந்து விழித்த கதிரேசன் மீண்டும் தன்னை திடப்படுத்தி கொண்டு, நான் சொல்ல வரதை முழுசா கேட்காமலே கத்தினா எப்படிப்பா என்று கதிரேசன் சற்று இறங்க பார்க்க, நீ சொல்கிறது எதுவும் எனக்கு வேணாம், வெளியே போ முதல்ல என்றான் அழுத்தமாக. சரி, நான் உன் சித்தியை பற்றி பேசலை, ஆனால் உங்கள் அம்மாவை பற்றி சொல்கிறேன் என்று மீண்டும் களத்தில் உள்ளே நுழைந்தான் கதிரேசன். உன் சித்தி பாத்ரூமில் விழுந்து அடிபட்டு இறந்துட்டா. அதை அவருடைய அப்பா கொலைன்னு கேஸ் ஃபைல் பண்ணிட்டாரு. என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஓடிப்போன அந்த பொண்ணோட புருஷன் ஒரு வக்கீல். அவன் என் மேலே இருந்த காண்டில் அந்த கேஸை எடுத்து நடத்தினான். ஏதோ பொய்யான சாட்சிகளையும் ஆதாரங்களையும் கூறி
எங்களுக்கெல்லாம் தண்டனை வாங்கி கொடுக்க முயற்சி பண்ணான். ஆனால் அது மட்டும் போதாதுன்னு அவன் பொண்டாட்டியை பொய் சாட்சி சொல்ல சொல்லி அந்த கேஸை இன்னும் ஸ்ட்ராங்காக்கி உங்கள் அம்மா மேலேயும் பழிய போட்டு எங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டான். உத்தமி உங்கள் அம்மா தான் மேலே போட்ட பழியை தாங்கிக்க முடியாமல் அன்னைக்கு நைட்டே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க என்று கதிரேசன் நிறுத்த, நீங்கள் எல்லாம் ஒன்றும் நல்லவங்க கிடையாது. சித்தி சாவறதுக்கு முதல் நாள் நீங்கள் சித்தியை அடிச்சிங்க. அதை நான் என் கண்ணால் பார்த்தேன். அவங்க துடிக்க துடிக்க அடிச்சங்க. அவங்க கதறி துடிச்சது இன்னும் என் கண்ணிலேயே இருக்கு என்றான் பிருத்திவிராஜ். உனக்கு தெரியாதுப்பா, முழுசா சொல்ல விட மாட்டேங்கிற. உன் சித்தி பெரிய துரோகத்தை பண்ணிட்டாங்க எனக்கு. அது தெரிஞ்சு அடித்தேன். எங்கே அது குடும்பத்துக்கே தெரிஞ்சிட போகுதுன்னு உன் சித்தி பதட்டத்திலேயே பாத்ரூமில் வழுக்கி விழுந்து இறந்துட்டா. அதுக்காக நான் என்ன பண்ணுறது? அதுக்காக யாரோ ஒருத்தன் உங்கள் அம்மா மேலே பழி போட்டதை ஏற்றுக்க முடியுமா? நாங்களும் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்துட்டோம். எங்கள் அப்பா அங்கேயே செத்துட்டார். உங்கள் அப்பா வீட்டுக்கு வந்து படுத்த படுக்கையாக செத்தார். ஆனால் உன் அம்மா மேலே பழி போட்டவன் இன்னும் நிம்மதியாக சந்தோஷமாக எங்கேயோ வாழ்ந்துட்டு தானே இருக்கா என்று கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மனதில் விஷத்தை ஏற்றி கொண்டிருந்தான் கதிரேசன். மீண்டும் புரியாத பாவனையில் பிருத்திவி அமர்ந்திருக்க, நான் சொல்கிறத நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியுது. 25 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கேஸ் ஃபைலை எடுத்துப்பார், உனக்கே எல்லாம் புரியும். அவன் பொண்டாட்டியை தான் சாட்சியாக வச்சு கடைசியில் உங்கள் அம்மா மேலே பழிய போட்டு கேஸை முடிச்சிருந்தான் என்று கூறினார். தன் சித்தியின் கேஸில் தன் தாய் ஏன் உள்ளே நுழைந்தார் என்று அவனின் மனக்கேள்விக்கு அவனிடம் பதில் இல்லை. அவனுக்கு குழப்பமாக இருந்தது. அவன் நம்புவதற்கு தகுந்ததாக இன்னும் ஏதேதோ கூறினான் கதிரேசன். குழம்பிய குட்டையில் தானே மீன் பிடிக்க முடியும்? அவனை தெளிவடையவே செய்யாமல் குழப்பிக்கொண்டே இருந்தான். ஒரு கட்டத்திற்கு மேல், போது நிறுத்துங்க, நீங்கள் முதல்ல கிளம்புங்க என்றான் பிருத்திவிராஜ். எனக்கு என்னன்னு நீ ஊருக்கு போயிடுவ. ஆனால் உங்கள் அம்மாவோட ஆன்மா இன்னுமே இங்கே தான் நியாயம் கேட்டு அலைஞ்சிட்டு இருக்கு. அவனுங்க ஏதேதோ பழிய போட்டு பொய் சொல்லியே தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்மளால் என்ன தண்டனை கொடுக்க முடியும் அவங்களுக்கு? அதுவும் எனக்கு வயசாயிடுச்சு. சரி, என்னோட கஷ்டத்தையும் நம்ம குடும்பத்தையோ இல்லை உங்கள் அம்மாவுக்கு ஏற்பட்ட துரோகத்துக்கும் நியாயம் வாங்கி கொடுப்பேன்னு உன்கிட்ட கடைசியாக இது எல்லாத்தையும் சொல்லலாம்னு தான் வந்தேன். உங்கள் அப்பா உன்னை வர வைக்க நினச்சாரு, ஆனால் நீ வரவே இல்லை. சரி, நானாவது சொல்லி உங்கள் அம்மாவுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் நீ எவ்வளவு என்னை உதாசனப்படுத்த முடியுமோ அப்படி படுத்துற. உன்னை தேடி வந்து நிற்கிறேன் என்று நிறுத்தினார் கதிரேசன். என்னவளே 20. தாய் என்னும் அஸ்திவாரத்தை கதிரேசன் சரியாக பிருத்திவிராஜை நோக்கி எய்தியிருந்தான். மற்ற எந்த சொல்லுக்கும் அடிபணியாதவன் அதற்கு அடிபணிய ஆரம்பித்திருந்தான் என்பதை உணரும்போதே கதிரேசனுக்கு வெற்றி கொண்டது போல இருந்தது. என்ன சொன்னால் அவன் எதற்கு தயாராவான் என்று சரியாக யூகித்து அவ்விதமான பொய்களையே அடுக்கி கொண்டிருந்தான் கதிரேசன். பிருத்திவிராஜால் முழுவதுமாக நம்பவும் முடியவில்லை, நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. ஒரு மனம் கதிரேசனை நம்ப வேண்டாம் என்று உள்ளுக்குள் உரைத்து கொண்டிருக்க, இன்னொரு மனமோ தன் தாய்க்கு நியாயம் வாங்கி தர தான் மட்டுமே இருப்பதாக கூறிக்கொண்டே இருந்தது. தாயை பற்றிய பழி சொல் யாராலும் ஏற்க முடியாதல்லவா? அதை ஒருவன் தன் தாயிற்கு செய்திருக்கிறான் என்று அவன் கேள்விப்படும்போது மற்ற எதை பற்றியும் யோசிக்கும் திறனை பிருத்திவிராஜ் இழந்து கொண்டிருந்தான். முதலில் கதிரேசன் சொல்வது உண்மையா பொய்யா என்று யோசிக்க ஆரம்பித்தவன் கூட அதன் பிறகு அவன் கூறிய பொய்களில் அது உண்மைதான் என்று தன்னையே தொலைக்க ஆரம்பித்திருந்தான். கதிரேசன் அந்த அறையை விட்டு சென்ற பிறகும் கூட அவனின் வார்த்தைகள் அந்த அறையை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருப்பது போல தோன்றியது பிருத்திவிராஜுக்கு. பூங்கொடி சித்தியின் வழக்கில் தன் தாய் எங்கிருந்து உள்ளே நுழைகிறார் என்று அந்த கேள்வியே அனைத்திற்கும் வடிகாலாக அமைய இருப்பது தெரியாமல் கதிரேசனின் மாய வலைக்குள் சிக்குண்டு உள்ளே சென்று கொண்டிருந்தான் பிருத்திவிராஜ். அடுத்த நாள் ஊருக்கு செல்வதை ஒதுக்கி வைத்தான். அங்கிருக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவதற்கு ஏழுமலையின் உதவியை நாடினான். பழைய கேஸ் ஃபைலை எடுத்து ஆராய்ந்தான். யாரின் வார்த்தைகளையும் அவன் முழுவதுமாக நம்ப தயாராக இல்லை. பழைய லைப்ரரிக்கு சென்றான். அவனே எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து கண்டறிய எண்ணினான். ஏனோ கதிரேசன் கூறியதில் பாதி உண்மை இருப்பதாகவும் பாதி பொய் இருப்பதாகவும் தோன்றியது. பூங்கொடியின் சித்தி கேஸுக்காக குமரன் என்ற வக்கீல் ஆஜரானது தெரிந்தது. அவருடைய மனைவியும் சாட்சி கூறியதும் தெளிவாகவே புரிந்தது. ஆனால் குமரனுக்கும் பூங்கொடிக்கும் என்ன சம்பந்தமும் இல்லையே. அப்படி இருக்கும்போது எதற்காக இந்த கேஸை அவர் தேவையில்லாமல் எடுத்து நடத்தினார்? அதுவும் தன் பெண்ணிற்கு நியாயம் வேண்டி கேஸ் கொடுத்ததற்கு தந்தையும் இறந்துவிட
அவர்கள் குடும்பத்திற்கு சற்றும் சம்பந்தமில்லாத போது இவர் எதற்கு கேஸை எடுத்து நடத்தியிருக்கிறார் என்ற முதல் சந்தேகம் அவன் எண்ணத்தில் உதித்தது. அதன் பிறகு அவர் கொடுத்திருந்த சாட்சிகள் எல்லாம் உண்மையான சாட்சிகளா அல்லது சித்தரிக்கப்பட்ட சாட்சிகளா என்று அவனால் கணிக்க முடியவில்லை. அதிலிருந்த பெயர்களையும் மற்ற குறிப்புகளையும் அவனை குறித்து வைத்து கொண்டான். அதன் பிறகு குமரனை பற்றி ஆராய்ந்தான். கதிரேசன் சொன்னது போல அவர் கதிரேசனுக்கு பார்த்திருந்த பெண்ணை தான் திருமணம் செய்திருந்தார். இப்பொழுது ஜட்ஜாகவும் ஆகியிருந்தார். அவரை நெருங்குவது கடினம் என்று உணர்ந்ததால் தான் கதிரேசனம் தன்னிடம் வந்திருக்கிறார் என்று புரிந்தது. அதிலிருந்து எல்லாவற்றையும் குறித்து கொண்டான். குமரன் வீட்டு முகவரி உட்பட அனைத்தையும் தெரிந்து கொண்டவன் அதன் பிறகு அதற்கு சாட்சி சொன்ன சிலரின் வீடுகளை தேடி சென்றான். அந்த இடங்களே மாறப்பட்டிருந்தது. சில இடங்களில் அவர்கள் இல்லவே இல்லை. வருடங்கள் கடந்து ஓடிவிட்டிருப்பது அவனுக்கு புலப்பட்டாலும் எதையாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் மேலோங்கி நின்றது. அவன் இவை எல்லாவற்றையும் அலசி ஆராய்கிறான் என்று ஏழுமலையின் மூலமாக கேள்விப்படும் போதே கதிரேசன் அதற்கான வேலையில் இறங்கிவிட்டிருந்தார். கதிரேசன் நியமித்த ஆட்கள் அங்கேயும் பொய் உரைக்க காத்து கொண்டிருந்தனர். பிருத்திவிராஜ் வந்து விசாரிக்கும் போது சாட்சி சொன்னவர்களின் சொந்தங்களாக தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டவர்கள் காசுக்காகத்தான் சாட்சி சொன்னதாக அவனிடம் இல்லாத பொல்லாத விஷயங்களை கூறி அவனை குழப்பினார்கள். குமரனின் வீட்டையும் பார்க்கச் சென்று அங்கே ஆராய ஆரம்பித்தான். அவர்கள் குடும்பத்தை பற்றி தெரிந்து கொண்டான். தான் சிறுவயதில் எதையெல்லாம் இழந்திருக்கிறேன், இன்னும் இழந்து கொண்டிருக்கிறேன் என்று அவனுக்கு அப்பட்டமாக தெரிந்தது. அவன் அலசி ஆராய்வதற்கு அவனுக்கு கிட்டத்தட்ட 5 நாட்களுக்கு மேல் ஆகியிருந்தது. அதன் பிறகு கதிரேசன் தேடி அவர்களின் பூர்வீக வீட்டுக்கு சென்றான். அந்த வீட்டினுள்ளே நுழையும் போதே சிறுவயது ஞாபகங்கள் அவன் நெஞ்சில் எழுந்து அவனை சுற்றி வர தாயின் நினைவலைகளும் அவனின் மனதில் நீங்காத ரீங்காரமாக அவனை அலை கழிக்க ஆரம்பித்தது. வரவேற்பறையில் கம்பீரமாக அமர்ந்த அவனை வரவேற்றவர், நீங்கள் ஊருக்கு போகலன்னு எனக்கு தெரியும் தம்பி. அப்போவே நினச்சேன் நீங்கள் ஏதாவது பண்ணுவீங்கன்னு. எனக்கு வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். உங்கள் அம்மா சாவுக்கு நீங்கள் நியாயம் வாங்கி கொடுங்க, அது போதும். எனக்கு வயசாயிடுச்சு, தண்டனையும் அனுபவிச்சிட்டேன், அப்படியே நான் போய் சேர்ந்துருவேன் என்று கதிரேசன் உருக்கமாக வரவேற்றான். ஏழுமலையும் அங்கே அமர்ந்திருப்பதை உணர்ந்தவன் அமைதியாக சென்று எதிர்ப்புற சோஃபாவில் அமர்ந்தான். நீங்கள் பேசுனதில் பாதி பொய்யும் பாதி உண்மையும் இருக்கிறதா எனக்கு தோணுது. பூங்கொடி சித்தி எப்படி இருந்தாங்கன்னு சொல்லுங்க என்று கேட்டான். சத்தியமா அவள் பாத்ரூமில் வழுக்கி விழுந்து தான்ப்பா இறந்தா என்றார் கதிரேசன். எப்படி பாத்ரூமில் வழுக்கி விழுந்தாங்க? இப்படி கேட்டால் எப்படிப்பா சொல்ல முடியும்? எனக்கே அது சரியாக தெரியலையேப்பா. குளிச்சுட்டு சோப்பு நுரையில் விழுந்திருப்பா. விழுந்த வேகத்தில் மண்டையில் அடிபட்டுடுச்சு, அதான் பொட்டுன்னு போயிட்டா. நானும் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் உயிரை காப்பாற்ற ரொம்ப முயற்சி பண்ணேன், ஆனால் பிரயோஜனம் இல்லை என்று நக்கலாக ஆரம்பித்தவர் சோகமாக முடிப்பது போல காட்டிக்கொண்டார். அப்புறம் அவங்க அப்பா கேஸ் கொடுத்துருந்தாரு. அவருக்கு ஒரே பொண்ணு அவர் பொண்ணு பாத்ரூமில் வழுக்கி விழுந்துட்டான்னு சொன்னால் நம்பலை. நாங்கள் அடித்து கொண்டுட்டோம்னு கற்பனை பண்ணிக்கிட்டாரு. ஆனால் அவங்க பொண்ணு பண்ண தப்பு அவருக்கு சுட்டி காட்டினோம். ஆனால் அதையும் மனுஷன் நம்ப தயாராக இல்லை. என் பொண்ணு இப்படிப்பட்டவை இல்லைன்னு கேஸை கொடுத்துட்டாரு. நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லு என்றார் கதிரேசன் பாவமாக. குமரனுக்கும் பூங்கொடி சித்திக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்காக அவர் அந்த கேஸை எடுத்து நடத்தினாரு? அதுதான்ப்பா எனக்கே தெரியலை. என்ன பழி வாங்கணும்னு தான் அவனுக்கு ஒரே குறிக்கோளாக இருந்திருக்கு. அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கான். அதுக்கு எதுக்கு எங்கள் அம்மா மேலே பழி போடணும்? அப்போ தானே எங்கள் மேலே கேஸை ஸ்ட்ராங்காக பதியும். அவனுக்கு இன்னுமே ஏதோ குழப்பமாக இருந்தது. அந்த கேஸ் ஃபைலை அவன் படிக்கும்போது அதில் சிசிடிவி ஆதாரங்களாக காட்டியதாக பதிவிடப்பட்டிருந்தது. ஆனால் அந்த ஆதாரங்கள் எல்லாம் இப்பொழுது அவர்கள் சேகரித்து வைத்தில்லை. ஒருவேளை சேகரித்து வைத்திருந்ததெல்லாம் இப்பொழுது யாராலோ அழிக்கப்பட்டு விட்டிருந்ததோ என்று கூட அவனால் யோசிக்க முடியவில்லை. தண்டனையையும் குற்றவாளிகள் அனுபவித்தே முடித்திருந்தனர். இன்னும் தீர்க்கப்படாத சந்தேகங்கள் அவனுக்கு நிறையவே இருந்தது. சித்தியின் இறப்பிற்கு ஆன வழக்கில் குமரன் ஆஜரானது ஒன்று, மற்றொன்று அதற்கு சம்பந்தமே இல்லாமல் தன்னுடைய தாயை அதனுள்ளே இழுத்தது. அவன் குழம்பி அமர்ந்திருப்பதை பார்த்த கதிரேசன் குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க ஆரம்பித்தான். நான் கல்யாணம் பண்ணிக்க இருக்க பொண்ணு கடத்திட்டு போய் அவன் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அது தெரிஞ்சு அவனை நான் மிரட்டினேன்.
அவனை கொன்னுடுவேன், அவன் குடும்பத்தையே அழிச்சிடுவேன்னு மிரட்டினேன். அதுக்கு பழி வாங்கிறதுக்கு தான் உங்கள் அம்மாவை சம்மந்தமே இல்லாமல் பூங்கொடியோட அப்பா கேஸில் இழுத்து விட்டு இருக்கான். அந்த கேஸுக்கு சம்மந்தமே இல்லாமல் அவன் தானாகவே ஆஜராகி இன்னும் நிறைய பொய் சாட்சிகளை கொண்டு வந்து எங்கள் எல்லார் மேலேயும் பழி மேலே பழி போட்டு எங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கான் என்று பாவமாக கூறினான் கதிரேசன். இதில் எங்கள் அம்மா மேலே குற்றத்தை மறைச்சதற்கான பழியை போட்டான், உங்கள் அம்மா மேலே வேற ஒரு பழியை போட்டு கிட்டத்தட்ட அதனால தான் என் மனைவி இறந்துட்டான்னு அவன் மனைவி மூலமாகவே பொய் சாட்சி சொல்லி பூசி மொழிகி கேஸை நடத்தி முடிச்சிட்டான். என் வீட்டில் இருக்கிற யாராவது கூட அவங்க குடும்பத்தை பழி வாங்கிட போகிறாங்கன்னு ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு மேலேயும் பழியை போட்டு உள்ளே தள்ளிட்டான் என்று அவன் பேசிக்கொண்டிருக்கும் போதே பிருத்திவிராஜ் அமைதியாக அமர்ந்திருந்தான். கதிரேசன் ஏழுமலையை வஞ்சகமாக தூண்டிவிட அவரும் வேறு வழியில்லாமல் கதிரேசன் கூற சொன்ன பொய்களையெல்லாம் பிருத்திவிராஜ் நம்பும்படியாக கூறிக்கொண்டிருந்தார். அவனுடைய படிப்பிற்கும் அறிவிற்கும் என்ன கூறினால் நம்புவான் என்று கதிரேசனை விட ஏழுமலைக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. கதிரேசன் தாய் என்று அம்பை எய்தி இருக்க அதை சுற்றி வேலி போடும் வேலியை ஏழுமலையிடம் ஒப்படைத்திருந்தார். அவரும் வேறு வழியில்லாமல் மனசாட்சிக்கு விரோதமாக குமரனுக்கு எதிராகவும் அவர்கள் குடும்பத்திற்கு எதிராகவும் ஏன் அந்த வழக்கிற்கே எதிராகவும் பொய்களை வாரி வழங்கி கொண்டிருந்தார். வழக்கு சித்தியின் இறப்பை பற்றியது. அதில் தேவையில்லாமல் தன் தாயை ஏன் இழுக்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி நின்றது அவனுக்கு. இவர் சொல்வது ஒருவேளை உண்மையா? தன் சிறிய தகப்பனாரை பழிவாங்குவதற்காக தன் தாயை ஒரு கேடயமாக உபயோகித்தார்களா? அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர் தற்கொலை செய்து கொண்டாரா? முதன் முறையாக ஹோட்டலில் பார்க்கும்போது அவன் பேசிய ஒவ்வொன்றிற்கும் எதிர்த்து வாதம் புரிந்து கொண்டிருந்தவன் இப்பொழுது அமைதியாக அமர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பதை பார்க்கும்போதே தன்னுடைய இலக்கு சரியாக சென்று பதிந்துவிட்டது என்பதை புரிந்து கொண்டான் கதிரேசன். உங்க அம்மா மேலே அவங்க போட்ட பழிபாவம் தீரணும்னா அவங்களும் அதே பழிக்கு ஆளாகணும். அவங்க என்ன தப்பு செஞ்சுருக்காங்கன்னு அவங்களுக்கு புரியணும்னா அது அவங்க வீட்டில் நடந்தாதான் அவங்களுக்கு புரிய வைக்க முடியும். நம்ம வீட்டில் நடந்த அவமானம் அவங்க வீட்டில் நடக்கணும்னா அவங்க வீட்டு பொண்ணு மேலே நாம் கையை வச்சாதான் அது நடக்கும் என்று கதிரேசன் பேசிக்கொண்டே போக, அதுக்கு என்று அவரை உறுத்து விழித்தான் பிருத்திவி. நாம் அந்த மாதிரி தப்பையெல்லாம் பண்ண வேண்டாம். கடத்திட்டு வந்து மறைச்சி வச்சாலே அது அவங்களுக்கு அவமானம்தான். நானே 2 வாட்டி அந்த பொண்ணை கடத்த முயற்சி பண்ணேன், ஆனால் என்னால் முடியலை. காசு கொடுத்து அடியாட்களை வச்சு பண்ண முயற்சி பண்ணேன். ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலியாக இருக்கா. தனியாக எங்கேயும் போக மாட்டேங்கிறா. வக்கீலுக்கு வேற படிச்சுட்டு இருக்கா. எப்பையும் யாராவது ஒருத்தர் துணைக்கு கூடவே இருக்காங்க. அவளை யாரும் எப்பையும் தனியாக விட மாட்டேங்கிறாங்க என்று அவர் பேசிக்கொண்டே போக, தன் தாய்க்கு நடந்த அநியாயத்திற்கு இன்னொரு பெண்ணை பழிவாங்குவது அவனால் சற்றும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவனின் தாய்மாமனின் வளர்ப்பு அதை தவறு என்று அவனுக்கு சுட்டி காட்டியது. அதுக்கு எதுக்கு அவங்க பொண்ணை கடத்தணும்? இது தேவையில்லாத வேலை. அந்த குமரனையும் அவங்க மனைவியையும் பழிவாங்கணும், அவ்வளவுதான் என்று பிருத்திவி நிறுத்த, இலக்கு சரியாக சென்றடைந்து விட்டது என்று சந்தோஷப்பட்ட கதிரேசன் மனதிற்குள் புன்னகைத்தபடியே, நீ சொல்றது சரிதான்ப்பா. ஆனால் வயசானவங்க 2 பேரையும் நீ என்னன்னு பழி வாங்குவ? உங்கள் அம்மாவுக்கு எப்படி நியாயம் வாங்கி கொடுப்ப? நம்மக்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லையே. அன்னைக்கும் எங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. எங்களை நிரூபிக்கிறதுக்கு இன்றைக்கும் இல்லை. வயசானவங்க 2 பேரையும் கடத்திட்டு வந்து வச்சுக்கிட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணா ஒன்று அதை தாழ முடியாமல் செத்து போவாங்க, இல்லை உடல் சோர்வாக ஹாஸ்பிட்டலுக்கு நாமளே கொண்டு சேர்க்கிற நிலைமை வரலாம். அவங்கள போட்டு தள்ளினா எல்லாம் அவங்க டக்குன்னு செத்துருவாங்க, எதையும் உணர மாட்டாங்க என்று கதிரேசன் கூற, பிருத்திவிராஜ் யோசனையாகவே அமர்ந்திருந்தான். கதிரேசன் சொல்வது சரி என்று அவனுக்கு தோன்ற ஆரம்பித்தது. ஜட்ஜோட பொண்ணு, அந்த பொண்ணையும் என்னால் கடத்த முடியாது. ஜட்ஜை கடத்த முடியுமா? கடத்தினாலும் பிரயோஜனம் இல்லை. நாம் தான் திரும்பவும் கம்பி எண்ணணும். அவங்க பொண்ணை கடத்தி அவங்க பொண்ணு மேலே பழிய போட்டாதான் அது அவங்களுக்கு அவமானமாக இருக்கும். இல்லைனா அந்த பொண்ணு காதல் வலையில் விழ வச்சு அவங்க வீட்டில் இருந்து ஓடி போக வச்சிடணும். அப்போ தான் அவங்க குடும்பத்துக்கே அது தலைக்குனிவாக இருக்கும். யாருக்கோ பண்ணதும் இப்போ நம்ம பொண்ணுக்கே திரும்புதுன்னு தலை இறக்கமாக தோணும். பழசை யோசித்து பார்ப்பாங்க என்று இன்னும் ஏதேதோ கூறி பிருத்திவிராஜின் இலக்கை குமரனிடம் இருந்து
அவருடைய பெண்ணை நோக்கி திருப்பி இருந்தான் கதிரேசன். நீ எப்படி உன் அம்மா இல்லாமல் துடிச்சிட்டு உன்னோட வளரும் காலத்தை உன் அம்மா இல்லாமல் அனுபவிச்சியோ அதெல்லாம் அவனுங்களுக்கு புரியணும்னா அவங்க கூட அவங்க பொண்ணு இல்லாமல் இருந்தால் தான் அவங்களுக்கு புரியும். அந்த ஏக்கங்கள் அவன் மனதிலும் நிறையவே இருக்க அந்த விஷயம் அவனை ஆட்டம் காண வைத்திருந்தது. தன்னுடைய நல்ல எண்ணங்களையும் நல்லொழுக்கங்களையும் எல்லாம் எடுத்து தூர வைத்தவன் குமரனின் மீதும் அவர்கள் குடும்பத்தில் மீதும் வன்மத்தை வளர்க்க ஆரம்பித்தான். ஆனாலும் அதில் கதிரேசனை கூட்டு சேர்த்து கொள்ள அவனுக்கு விருப்பமில்லை. எழுந்தவன் வீட்டு வாசலை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். அன்றைய நாள் பெண்ணை கடத்தி வைப்பது மட்டுமே அவனுடைய இலக்காக இருந்தது. பெண் இல்லாமல் அவர்கள் கவலைப்பட வேண்டும், அவமானப்பட வேண்டும் என்பது மட்டுமே அவனின் நோக்கமாக இருந்தது. என்னப்பா எதுவுமே சொல்லாமல் எழுந்து போற என்று கதிரேசனின் கேள்விக்கு, உங்களால் முடியலைன்னு என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் பார்த்துக்கிறேன், இதுக்கு மேலே எதிலையும் நீங்கள் தலையிடக்கூடாது என்று கதிரேசனிடம் கூறியவன் அங்கிருந்து சென்று விட்டான். கதிரேசனின் முகத்தில் தெரிந்த வன்மமான புன்னகையை பார்க்க தவறி இருந்தான் பிருத்திவிராஜ். முதலில் உத்தமபாளையத்தில் உள்ள மருத்துவமனைக்கு தன்னுடைய வேலை சம்பந்தமான படிவத்தை அனுப்பி வைத்தவன் ஜெர்மனிக்கு புறப்பட்டிருந்தான். அங்கே சென்றவன் தான் வேலை செய்து கொண்டிருந்த மருத்துவமனையில் இருந்து இந்தியா திரும்பி செல்வதாக கூறி அதற்கான படிவங்களை பெற்றுக்கொண்டு இந்தியா வந்து சேர்ந்தான். அவர்கள் குடும்பத்திற்கென்று நிறைய இடங்களில் மனைகள் தோட்டங்கள் என்று இருந்தது. அதில் குமரனின் ஊரிலிருந்து சற்று தொலைவில் இருந்த பண்ணை வீடு அவனுக்கு வசதியாக தோன்றியது. அதுவும் அவன் தந்தையின் பெயரில் இருந்தது அவனுக்கு இன்னும் வசதியாகி போனது. அதற்கு மிக அருகிலேயே இருந்த மருத்துவமனையை தேர்ந்தெடுத்தான். வெளிநாட்டில் வேலை செய்பவனை வேலையில் வைத்துக்கொள்ள அவர்களுக்கு கசக்குமா என்ன? வேலையில் சேர்ந்தான். அவன் இலக்கு முழுவதும் குமரனின் மகளின் மீதே இருந்தது. அது மட்டும்தான் அவர்களுக்கு அவரின் தவறை புரிய வைக்கும் என்று அவன் நம்ப ஆரம்பித்திருந்தான். வெண்ணிலாவை பின்தொடர ஆரம்பித்தான். காரிலிருந்து பின்தொடர்ந்து கவனிப்பதால் அவளும் அதை சரியாக கவனிக்கவில்லை. கல்லூரி, வீடு என்று அவள் நட்பு வட்டாரங்களை பற்றி அவளின் குணாதிசயங்களை பற்றி தெரிந்து கொள்ள விளைந்தான். அவனின் இலக்கு பழிவாங்குதல் மட்டுமாகவே இருக்க அவர்கள் குடும்பத்தை ஆராயாமல் விட்டுவிட்டான். வெண்ணிலாவின் நற்பண்புகளை கூட ஆராயாமல் விட்டுவிட்டான். இதோ கனவிலும் எண்ண முடியாத காரியங்களை அனைத்தையும் அவனே செய்து முடித்திருந்தான். அலாரத்தின் ஒளியில் தான் உறக்கம் கலைந்து விழித்தான். எழுந்து அமர்ந்தவன் தான் எங்கிருக்கிறோம் என்று முதலில் ஆராய்ந்தான். உடல் முழுவதும் வியர்வையால் குளித்திருந்தது. தன் கைகள் இரண்டையும் கொண்டு முகத்தை அழுந்த துடைத்தான். எதிரில் இருந்த ஜன்னலை நோக்கி நடந்தவன் ஜன்னலின் கதவை விரித்து விட்டான். பசுமையான அந்த மாந்தோப்பு, பூ, பிஞ்சு, காய்கள், பழங்கள் என்று அவன் கண்களுக்கு ரம்யமாக தோன்ற திரும்பி அந்த கட்டிலை பார்த்தான். வெண்ணிலா அதில் படுத்து உறங்குவது போல அவன் என்ன அலைகளை எழ கண்களை மூடி ஆழ்ந்த பெருமூச்சை வெளியிட்டவன் அந்த ஜன்னலை அப்படியே திறந்த வாக்கில் விட்டுவிட்டு அறையை விட்டு வெளியில் வந்தான். வெளிச்சம் வந்தது அந்த அறைக்கு மட்டுமா அல்லது அவன் மனதிற்குள்ளுமா? இதை காலம்தான் உரைக்க வேண்டும்.